சவுண்ட் சமையல்வர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான, ஹெல்த்தியான, சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அதுவும் சண்டே ஸ்பெஷல் ரெசிபி. வாங்க எப்படி சூப் இட்லி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 300 கிராம் அளவுக்கு மட்டன் எலும்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நல்லி எலும்பும் நெஞ்செலும்பும் எடுத்து வச்சுருக்கோம். இதை நான் உப்பு போட்டு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சூப்புக்கு தேவையான மிளகு சீரகத்தூளை நம்ம ரெடி பண்ணிடலாம். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், இது கூட மிளகு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இது காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் சூப் ரெடியானதுக்கப்புறம் மிளகு தூளை தனியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிளகு சீரகத்தை நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மிளகு சீரகத்தூள் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பெப்பரை பற்றி சில ஃபேக்ட்ஸ் பார்த்துடலாம். பெப்பர் நம்மளுக்கு 6 கலரில் கிடைக்கும். என்னதான் 6 கலரில் கிடைச்சாலும் எல்லா கலர் பெப்பரும் ஒரே செடியிலேருந்து தான் வருது. அது பெப்பரோட எந்த நிலையில் பொறிச்சு ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அந்த கலரில் அது செட் ஆகிடும். பெப்பரில் மருத்துவ குணங்கள் ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் அந்த காலத்துலேயே பிரிட்டிஷ்காரங்க நம்மக்கிட்ட இந்த மிளகாக யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி மிளகாயை கொடுத்துட்டு மருத்துவ குணங்கள் வாய்ந்த மிளகை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஃபேக்ட்ஸை பார்த்துட்டோம். இப்போ சமைக்கலாம். சீரகத்தையும் மிளகையும் நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு அகலமான குக்கரை எடுத்து வச்சுக்கலாம். இதில் இப்போ நீள நீளமாக நறுக்கின சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 அளவு போல் குக்கரில் போட்டுடலாம். இது கூடவே 8லேருந்து 10 பூண்டு நீள நீளமாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை கழுவி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளி ரொம்ப பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். ஒருவேளை பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாதி தக்காளி போட்டால் போதும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனையும் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மிளகு சீரகத்தூளை சேர்த்துக்கலாம். இதுக்கு வேறு எந்த மசாலாவோ காரமோ சேர்த்துக்க போகிறதில்ல. இது கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் நான் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் மட்டன் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை கூடவோ குறைச்சலோ சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் உள்ளே போட்டுட்டோம். லைட்டாக கிளறிட்டு இதை நம்ம கொதி வர்ற வரைக்கும் நம்ம அடுப்பை ஃபுல்லில் வச்சுக்கலாம். பாருங்கள், லைட்டாக நுர கட்டியிருக்கு. இது நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் ஃபுல்லிலேயே அடுப்பில் வைங்க. இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். கூடவே விசிலையும் போட்டுடலாம். மட்டன் நம்ம பெருசாக போட்டிருக்கிறதுனால ஒரு 7லேருந்து 8 சவுண்டு வரைக்கும் விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு வேகலை அப்படின்னா இன்னும் 2 சவுண்ட் எக்ஸ்ட்ரா விடுங்க. 8 சவுண்ட் வந்துருச்சு. இப்போ அடுப்பை நிறுத்திட்டு நம்ம கேஸ் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ விசில் அடங்கிடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ஆவி பறக்க நம்மளுக்கு மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மட்டன் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இன்னும் 2 விசில் கூட விட்டு எடுக்கலாம். சூப் இட்லி ரெடி பண்ணிடலாம். இது மினி இட்லி அல்லது நார்மல் இட்லி எதில் வேணாலும் பண்ணலாம். இப்போ மினி இட்லியை நம்ம தட்டில் அடுக்கி வச்சுட்டு அதில் மட்டனோடு சேர்ந்த சூப்பையும் எடுத்து மேலே ஊற்றிடலாம். கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம்.
பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவ்வளோதான், நம்ம சூப் இட்லி ரெடி பண்ணிட்டோம். குழந்தைங்களுக்கும் காரம் இல்லாமல் ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் பெரிய பவுலில் நம்ம பெரிய இட்லி வச்சு சூப் ஊற்றி அதையும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த சூப் நீங்கள் சிக்கனில் கூட பண்ணலாம். ஆனால் 2லேருந்து 3 விசில் விட்டால் போதும், சிக்கன் நல்லா வெந்துடும். மட்டன்னா மட்டும் நீங்கள் ஒரு 7-8 விசில் விடுங்க. அவ்வளோதான். இதுலேயும் கொஞ்சமாக கார்னிஷிங்க்கு நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், மட்டன் சூப் இட்லியை சூப்பராக ரெடி பண்ணிட்டோம்.